வெல்கம் டு V4 குக்கிங். இன்றைக்கி ஹோட்டல்லலாம் இது மாதிரியான புதுசு புதுசுன்னு உப்பிட்டு வர்றது மாதிரியான பூரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மைதா மாவும் பாலும் மெயினாக எடுத்துக்க போகிறோம். பால் சேர்க்கறதுனால பூரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கிடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் எடுத்துருக்கிற மாவை பொறுத்து அரை கப் பால் இல்லைன்னா 3/4 கப் அளவு பால் சேர்த்துடலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு கையில் இல்லைன்னா பாத்திரத்துலலாம் ஒட்டாத அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். நமக்கு என்ன சைஸில் பூரி தேவையோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டையாட்டு மாவை உருட்டி வச்சுக்கிடலாம். இப்போ சின்ன பால் மாதிரி எடுத்து வச்சது கல்லில் போட்டு நல்லா திரட்டி விட்டுறலாம். பூரி நல்ல ஷேப்பாக ரவுண்டாக வேணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அழகாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. நான் சும்மாவே தான் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த கல்லில் போட்டு திரட்டின அந்த பூரி மாவை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா பூரி முங்குற அளவுக்கு கொஞ்சம் நிறையவே இருந்தால் தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெந்து கிடைக்கும். மாவை இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா சூப்பராக பூரி நல்லா புஷ்ஷுன்னு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நம்ம இதை உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு சின்ன பால் மாதிரியான மாவையும் கல்லில் போட்டு நல்லா திரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த பூரி கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு குருமா இல்லைன்னா கடலைக்கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.